தீர்த்தமோ என்ன தெளிக்கிறதோ அல்ல. அப்புறமா கத்தலாமா? முதல்ல டவல் எடுத்து மூடி. இங்க பாருங்க, பார்க்க கூடாததெல்லாம் பார்த்துட்டேன். நான் பார்த்ததை வெளியில சொல்ல மாட்டேன். நான் பார்த்ததை நீங்களும் வெளியில சொல்லிடாதீங்க ப்ளீஸ். பயப்படு பயப்படு. முதல்ல வெளிய போ. நீ வெளிய போய் கதவை தாப்பாடு போடு. போடுறேன். ஓகே போடுறேன். ஐயோ அம்மணி, நேக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். நேக்கு ஒன்னும் ஆயிடாதோன்னோ. ராத்திரி தூக்கம் வராது. யோ மாமா, அழகான பொண்ணை பெத்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டியா? என்னாச்சு சார்? என்னென்னமோ உளறிக்கிட்டு ஆகாயத்தையே ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? டே ஜூனியர் சாஸ்திரி, நிலாவ துணி இல்லாம பாத்தா. நிலா துணி இல்லாம இருக்கிறது புராணத்துல கூட இல்லையே சார். நீ சொல்றது மேல இருக்கிற நிலாவை பத்தி. நான் சொல்றது சென்சார்ல கட் பண்றாங்க. சாஸ்திரி, அம்மாடி, நிலா வந்துருச்சு. ஏய் நில்லு. நிக்க போறியா இல்லையா? ஆரம்பிச்சாச்சு. கலர் புகையா வருமே. இந்த போட்டோவை இங்க பார்த்தது யாரு? சொல்லுங்க. நான் கேசவா, அந்த போட்டோவை தூக்கி எறிடா. யார் இந்த போட்டோவை உள்ள இருந்து வெளியே எடுத்தது? எல்லாரும் நம்மளே பாக்குறாங்கடா. ஒருவேளை உண்மை தெரிஞ்சு போச்சு. சொல்லுங்க. நான்தாப்பா. ஷர்மிளா, போட்டோ ஸ்டோர் ரூம்ல பாழா போதேன்னு. போகட்டும். அவளே போனதுக்கு அப்புறம் போட்டோ இருந்தா என்ன, போட என்ன? இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சுடா சும்மா இருக்க மாட்டேன். என்ன மச்சான் யோசிக்கிற? எங்க அம்மா இவங்க எல்லாரும் மேலேயும் அன்பை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்னடான்னா எங்க அம்மா மேல வெறுப்பை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துருங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டே இருக்குடா. என்ன செய்யறதுன்னு புரியலடா. எங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சும் கூட போட்டோவை எடுத்து எதுக்கு அங்க வச்ச? உங்க அத்தையோட போட்டோ ஸ்டோர் ரூம்ல இருந்தா இந்த வீட்டுக்கு தான் நல்லது இல்ல. அதனால தான் அதை எடுத்து ஹால்ல வச்சேன். ஓகே. ஹலோ. ஏண்டா யாகம் நல்லா நடத்திட்டு இருக்கியா? யாகமா? நீ வீரபாண்டியன் ஐயா ஆத்துல பண்ணிட்டு இருக்கடா யாகம். அது நான் யார் வீட்லயும் எந்த யாகமும் பண்ணலைங்கப்பா. என்ன இது? பக்கத்துல யாரோ மந்திரம் சொல்ற மாதிரி கேட்டு இருக்கேன். இவன் என்னடான்னா யாகம்லாம் ஒன்றும் நடக்கலைங்கிறானே. வரேன். யாரு பாண்டியண்ணாவா?
சொல்லுங்க சாஸ்திரிகளே. என் புள்ளையாண்டா அங்க யாகம் நடத்தின்னு இருக்கானா இல்லையான்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். அற்புதமா பண்ணிட்டு இருக்காருங்க. அப்ப வர்ற பணத்தை அவனே அனுபவிக்கிறதுக்காக யாகம் எதுவுமே நடக்கலன்னு என்னண்டியே பொய் சொல்லிட்டு இருக்கான நம்ம புள்ளையாண்டா. வரேன்டா அபிஷ்டோ. இத பாருங்கோ பாண்டியராஜன் சார், அந்த யாகத்துக்காக நீங்க தர தட்சணையை ஆத்துக்காரர்கிட்ட தான் கொடுக்கணும். அது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. பணத்தோட பூ வச்சு கொடுக்குறேன். இத பாருங்க பாண்டியராஜன், நான் இல்லாத நேரத்துல பூவோட எங்க ஆத்துக்கு போனேன்னா அது நல்லா இருக்காது. பணம் மட்டும் கொடுங்க. சரி ஓகே. இவன் ஒரு சின்ன பையனா இருப்பான் போல இருக்க. இதோ வந்துட்டேன். வணக்கங்க. வணக்கங்க. நீங்க பாக்குறதுக்கு அப்படியே ஆத்துக்காரர் மாதிரியே இருக்கேன். யாருங்க நீங்க? என் பேர் பாண்டியராஜுங்க. உங்க வீட்டுக்காரு இந்த கேஷ் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு. பூ மேல வச்சு கொடுக்கலான்னு பார்த்தா ஆனா பூ கிடைக்கல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒன்னும் நினைச்சுக்க மாட்டேன். உள்ள வாங்க. அப்படியா? வாங்க. வெயில்ல வந்திருக்கேள், என்ன சாப்பிடுறேள்? சில்லுன்னு கொஞ்சம் மோர் கொடுங்க, எலுமிச்சம்பழம் புடிச்சு கொடுங்க. என் ஆத்துக்காரர் கூட எப்போ இப்படிதான். வெயில்ல வந்தா மோர் தான் வேணும் பார். எலுமிச்சம்பழம் இல்லனா குடிக்கவே மாட்டார். அந்த கேஷ் எப்படி குடுக்குறீங்களா? செத்துருங்க, அது வந்துடுறேன். சரி. ஆரிய கூத்தாடினாலும் காசு காரியத்தில் கண்வைன்னு இவ்வளவு பார்த்து தான் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. மோர் சாப்பிடுங்க. மோர்ல எலுமிச்சம்பழம் கொட்டையவே காணுமே. இருந்தா போட மாட்டேனா? இந்த பையன் போட்டோ எங்க வச்சிருக்கீங்க? நாங்க தவமிருந்து பெத்த ஒரே புள்ள கிருஷ்ண சாஸ்திரி. இவன் கிருஷ்ண சாஸ்திரியா? இவன் கிருஷ்ண சாஸ்திரியா இல்ல. இவன் கிருஷ்ண சாஸ்திரியா இருக்க வாய்ப்பே இல்ல. அட என்ன நீங்க? இவன் தான் கிருஷ்ண சாஸ்திரி. என் ஆத்துக்காரர் நரசிம்ம சாஸ்திரிக்கும் எனக்கு பிறந்த ஒரே புள்ளையாண்டா. கடவுளே, இவன் கிருஷ்ண சாஸ்திரிடா. அப்ப அவன் யாரு? கோவம் வந்தா என் ஆத்துக்காரரும் இப்படியே தான் கத்துவார். சும்மா இருமா. நான் எதை செஞ்சாலும் என் ஆத்துக்கார மாதிரி சொல்லிட்டு இருக்க வேண்டியது. மறுபடியும் எப்ப வருவே? என்ன சொன்ன? எப்ப வருவீங்கன்னு? இப்பவே. கடவுளே, அப்ப நான் ஒரு முஸ்லீம் தான் சாஸ்திரியை கூட்டிட்டு வந்துட்டனோ. அவன் ஒரு முஸ்லீம்ங்கிறது வீரபடி ஐயாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா பாட்டியராஜு இது அவரோட தம்பிங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதை நினைக்கவே கஷ்டமா இருக்கு. அவன் சொக்காவை பிடிச்சி நீதான் சுலைமானான்னு கேட்டுட்டா. சுலைமான் சுலைமான்னு சொன்னதுக்கு அப்புறமோ என்ன வற்புறுத்தி கூட்டிட்டு வந்ததுனால இந்த தண்டனையை நீங்க தான் அனுபவிக்கணும். இதுல எது நடந்தாலும் என் உயிர் போறது உறுதி ஆயிடுச்சு. இந்த யாகம் முடிகிற வரைக்கும் இவனை கிருஷ்ண சாஸ்திரியாவை எல்லாருக்கிட்டையும் காமிப்போம். அப்படி பண்ணலன்னா எல்லாருமா சேர்ந்து என் போட்டோக்கு மாலை போட்டுருவானுங்க. ஹோமத்தை அற்புதமா நடத்துறாருல. ஏன் நடக்காது? அவன் கிருஷ்ண சாஸ்திரி இல்லன்னு தெரிஞ்சதுன்னா என்ன தூக்கி ஹோமத்துல போட்டுட்டு பிரமாதமா நடத்திருவீங்கடா. ஆர்த்தி எடுத்துக்கோங்க பாண்டியராஜன் சார். யோ, எதுக்கு இப்படி பைத்தியக்கார மாதிரி போன கத்துற? இடத்துல காத்து அடிச்சு விட்டானா? காத்து மட்டும் அடிச்சதே, காத்து கருப்பு எல்லாம் சேர்த்து தான் மொத்தமா காத்து அடிச்சதே. கருப்பெல்லாம் ஆகல. ஐயா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதுக்கு? ரொம்ப வருஷம் கழிச்சு என் பொண்டாட்டி உண்டாயிருக்கா. எல்லாம் நீங்க நடத்தின யாகத்தோட பலன் தான். நான் என்ன பண்ணேன்? இதுல என் பங்கு எதுவும் இல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் பாண்டியராஜன் சார். ஆமாங்கய்யா, இந்த கிரெடிட் மொத்தமும் உங்களுக்கு தான். ராஸ்கல் வாய மூடுறா. உன் பொண்டாட்டி கர்ப்பம் ஆனதுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? எதையா தூக்கி அடிச்சு போடுறேன். என்னாச்சு குரு உங்களுக்கு? அவங்கிட்ட உங்களை பத்தி பெருமையா தானே சொன்னேன். வாய முடியா, தேவையில்லாம பேசிக்கிட்டு. இந்த யாகத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஆக்சுவலா உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இந்த யாகம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாரு? இந்த சபைக்கு சம்பந்தம். இந்த யாகத்தோட பலன் அவருக்கு தான் போய் சேரும். எனக்கு என்ன இவன் யாகத்தை என்ன நடத்த விடாம பண்ணிட்டு அதோட பலனை எனக்கு கொடுக்கறாங்கறான். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்னு நினைக்கிறேன். சுலைமான் போன் பண்றானே, குடு. அடே தம்பி சுலைமான், எப்படி இருக்க நீ? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கொஞ்சம் குஷியா தான் இருக்கோம். நாளைக்கு ஃபுல் குஷியா இருக்க போறோம்.
என்ன அந்த சொல்றீங்க? நரசிம்மனோட தம்பிய நாளைக்கு கும்மி எடுக்க போறோம். அவசரப்படாதீங்க, நான் வர வரைக்கும் பொறுமையா இருங்க. இல்ல 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 தம்பி, ஆல்ரெடி கரீம்பாய்க்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சு. நாளைக்கு அடி விழுறது கேரண்டி. வரட்டும் வரட்டும், கைமா பண்ணிடுறாங்க. அப்படி எதுவும் பண்ணிடாத, கொலை கேஸ் ஆயிடும். அவனுக்கு நம்மளை எப்படி அடிச்சானுங்களோ அதே மாதிரி திருப்பி அடிக்கணும். நமக்கு முன்னாடி யாருன்னா இவங்க? நாம அடிக்க தானே பிளான் பண்ணோம். எவனோ கொலை பண்றதுக்கே பிளான் பண்ணிருக்கான். அடே, அவன் அப்படியே நம்ம சுலைமான் மாதிரி இருக்கான்ல. அவன் அப்படியே சுலைமான் மாதிரி தான் இருக்கா, ஆனா அவன் இல்ல. அடம் கொய்யல, நம்மள பாருங்க. ராஜா தான் எனக்குள்ள ஆள் அனுப்பி வச்சிருக்கான் அண்ணா. நில்லுங்க சாஸ்திகாரு, வழி விடுங்க. உங்களை நான் போக விட மாட்டேன். இது எங்க ரெண்டு குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். விலகி போ. வீரபாண்டியா, மகா சண்டி யாகம் நடத்துற உங்க கையில ரத்த கரைப்படுறது நல்லதில்ல. யாகம் முடியட்டுங்க, எல்லாமே நல்லபடி நடக்கும். என் பேச்சை கேளுங்க. என்னங்க, கிருஷ்ண சாஸ்திரி சொல்றது கூட உண்மைதாங்க. யாகம் முடியற வரைக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த வீரபாண்டியுடைய தம்பியை துண்டு துண்டா வெட்டி அவன் பொண்ணை கஷ்டப்பட்டு கடத்திக்கிட்டு இங்க வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டை வேலைக்காரியாக்கலாம்னு நினைச்சேன். சுமாரா இது ஒண்ணுதான் குறைச்சல். பெரிய புடிங்க மாதிரி புலிவேஷம் வேற போட்டு போனீங்க. இப்ப அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு எலி மாதிரி வந்து நிக்கிறீங்க. வெக்கமா இல்ல? ஐயா, அது வந்து போட்ட பிளான் எப்படி ஃபெயிலியர் ஆச்சுங்கிறத பத்தி யோசிக்காம அவனை எப்படி போடுறதுங்கிறத பத்தி யோசிங்க. எந்த டவுட்டுமே இல்ல தம்பி. அன்னைக்கு புலிவேஷக்காரனுகளை அடிச்சது நம்ம சுலைமான் தான். அங்க பேரு சுலைமான் அப்படின்னு ஒரு வேலை. சுலைமான் கூப்பிடலாம். திரும்பினான்னு வச்சுக்கோ. சுலைமான் திரும்பலனா காது கேட்கலன்னு அர்த்தம். சுலைமான். சுலைமான் சுலைமானே தான். ஐயோ,
சரிங்க. போய் கேளு. ஆ. ஏய் சுலைமான் ஓடாத நில்லு. கால் வழியா மூச்சு வாங்குது. ஓடாத நில்லு. ஏய் ஏய் நில்றா. ஏய் கொல்றடா. ஏய், ஓடாத. இப்போ என்ன பண்ணுவ? ஏய், எதுக்குடா எங்களை பார்த்து இப்படி ஓடுற? முதல்ல நீங்க வீரபாண்டி ஐயா வீட்டுல என்ன செய்றீங்க? அடச்சோ, ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய் பைத்தியக்காரா, இந்த ஃபேமிலிக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் சண்டைன்னு உனக்கு தெரியாதா? அடே, நீ பாஷா சரஸ்வதி பையன்னு தெரிஞ்சா உன்னை துண்டு துண்டா வெட்டி கழுகுக்கு இரையா போட்டுருவான் அந்த வீரபாண்டிய. ஆமா இங்க எதுக்காகடா வந்த? நீங்க பாதி சொத்துக்காக கோர்ட்டுக்கு போனீங்க. நான் இந்த மொத்த சொத்தையும் அடிக்கிறதுக்கு இங்கே வந்துட்டேன். மொத்த சொத்தையும் சுருட்டுறதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தியா? இல்லடா, என் உயிரை பாக்குறதுக்கு வந்திருக்க. அடே சுலைமான், கெட்டப் எல்லாம் மாத்திட்ட, நமாஸ் எல்லாம் ஒழுங்கா பண்றீல்ல? அதெல்லாம் இல்ல 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 இல்ல. எவ்வளவு வேலை இருந்தாலும் ஒரு நாளைக்கு 5 தடவை நமாஸ் பண்ணுவேன். அப்ப சரி, அப்ப சரி. பத்திரம், டேய், பாத்து. போங்க சொல்றேன். போங்க போங்க. எப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு நாளைக்கு 5 தடவை நமாஸ் வர பண்றியா? அதை